புத்தகம் 7ஆம் அதிகாரம் 24ஆம் அதிகாரத்தை வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். மத்தேயு 7:24. ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சரி, இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? நிறைய காரியங்களை சொல்லுது. ஒன்று, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்றாரு? நான் சொல்லிய வார்த்தைகளை கேட்டு. இப்போ என்னன்னா, ரெண்டு கம்பேரிஷன் சொல்றாரு. ஒன்று கேட்டவன், இன்னொரு கேட்காதவன். கேட்டவனை பற்றி முதல்ல 24 சொல்லுது, வசனம் சொல்லுகிறது. நான் சொல்லிய இந்த வசனத்தை வார்த்தைகளை கேட்டு. அப்ப இது யார் பேசுறா? இயேசு பேசுகிறார். யாருகிட்ட பேசுறாரு? சீஷர்கள்ட்ட பேசுறாரு. மலைப்பிரசங்கத்துல கடைசி வரி இதுதான். அநேக ஜனங்கள், ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அவரை சூழ்ந்து கொண்டு நிற்கிறாங்க. அவங்களுடைய ஏக்கத்தையும் தாகத்தையும் பார்த்து பரிதபித்து அவர் பேசுகிற ஒரு வார்த்தை. அப்ப அவர் போட்டாரு. மலைப்பிரசங்கத்துல நிறைய பேசியிருக்காரு. அதில் நீங்கள் என்ன 5லேருந்து 10 பேசியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதை பேசியிருப்பார். நீங்கள் அதை பார்த்தீங்க அப்படின்னா கடைசியாக அவர் முடிக்கல என்ன சொல்கிறாரு? நான் எத்தனை சொன்னாலும் சரிங்கிற அளவு நான் உணர்ந்தேன். நீங்கள் பைபிளில் தேடாதீங்க, நான் உணர்ந்தேன். நான் என்னதான் சொன்னாலும் அப்படிங்கிற மாதிரி அவர் வராரு. என்ன சொல்கிறாரு? நான் உனக்கு அறிவுரை சொன்னாலும் ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோ, நான் சொல்லிய வார்த்தைகளை கேட்டு. எல்லாம் சொல்லுங்க ஆமென், ஹல்லேலூயா. அப்ப இங்க முக்கியம் எது அண்டர்லைன் ஆகுதுன்னா, அவருடைய வார்த்தைகளை கேட்கணும். இன்னைக்கு சபைக்கு வரோம், நல்ல ஜம்முனை எங்க கிழமை அப்போ இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை எப்படியாவது சபைக்கு போய் உட்கார்ந்தா மனசுக்கு ஒரு ஆறுதலா இருக்கு. அது சபைக்கால் அல்ல. அவர் அவங்கள்ட்ட பேசல. அவர் அவங்கள்ட்ட யார்கிட்ட பேசுறாருன்னு பார்த்தீங்களா? நான் சொல்லிய வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறவர்கள். அப்ப 2 கேட்டகரி இருக்கு. சபைக்குள்ள வர்றவங்க ஒரு கேட்டகரி என்ன பண்ணுது? சொல்லி ஏன் நம்ம அப்படி செஞ்சு பார்ப்போமே அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்கு. இது அவங்களுக்காக சொல்லப்பட்ட வசனம். இன்னொரு கேட்டகரி இருக்கு. 26ஆம் வசனத்துக்கு வாங்க. நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்திருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். 2 ஒப்பிடுறாரு. 2 கம்பேரிசன் நடக்குது. ஒன்று, கேட்டு செஞ்சவன் யாரு, கேட்டுட்டு கேட்காம செய்யாம போனவன் யாரு. ஒன்று, எல்லாருமே ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வரும் சார். எல்லாருமே பிரசங்கத்தில் உங்களை பார்த்து எப்படி கவனிக்கிறீங்க தெரியுங்களா? அப்படி கவனிக்கிறீங்க. ஆனால் இதில் 2 கேட்டகரி இருக்குங்கிறாரு. ஒன்று, நான் சொன்னதை கேட்குது, அப்புறம் செஞ்சு பார்ப்போமேங்குது. இன்னொன்று, நீ பேசுறத பேசுங்க சார், நாங்களாம் அப்படிதான் அப்படின்னு எந்திரிச்சு போயிடுற ஒரு கேட்டகரி. ஆனால் என்ன, எனக்கு சர்ச்சுக்கு வந்துட்டு ஒரு மன நிறைவு, அவ்வளோதான். இதை தான் நீ தேடிட்டு இருக்க. ஆனால் அவர் 2க்கு என்ன வித்தியாசம் சொல்றாருன்னா, கேட்டு அதன்படி செய்கிறவன் கன்மலை மேல் தன் வீட்டை கட்டின புத்தி உள்ள மனுஷனாமா. அப்ப தேவனுடைய வார்த்தைக்கு நேராக தன் குடும்பத்தை நடத்த தெரியணுங்கிறதா வசனம் உங்களுக்கு சொல்லுது. நான் பொன்னினால் கட்டினா, நாங்க எவ்வளவு சம்பாரிச்சு தெரியுமா, எவ்வளவு கஷ்டப்பட்டு தெரியுமா, எத்தனை வட்டி கட்டணும் தெரியுமா, எவ்வளவு வேர்வை சிந்தி இந்த வீட்டை கட்டணும் தெரியுமா அப்படின்னு தேவன் செங்கல் கட்டடத்தை சொல்லல. கையினால் கட்டப்பட்ட ஒரு கட்டடத்தை அவர் சொல்லல. குடும்பம்ங்கிற ஒரு கட்டடத்தை சொல்றார். கணவன், மனைவி, பெற்றோர், பிள்ளைகள் என்று ஒரு அருமையான ஒரு குடும்பத்தை சொல்றாரு. இந்த குடும்பம் எப்படி கட்டப்படணும்னா, காசு இருக்கு வேணுங்கிறத வாங்கி தருவேன், காசு இருக்குன்னா அதை செய்வேன், உனக்கு பிடிச்சதா இதை செய்வேன், அந்த குடும்பத்தை கட்டுறதை சொல்ல தேவனுடைய வசனத்துக்கு நேராக தன் திசைகளை திருப்புகிற ஒரு குடும்பம். தான் பிள்ளைகள் வசனம் படிச்சாங்களா, தான் பிள்ளைகள் சபைக்கு போனாங்களா, தான் பிள்ளைகளுக்கு காணிக்கையுடைய அருமை என்னன்னு தெரியுமா, காணிக்கணும்னு காசு போடுறதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? அது ஒரு காணிக்கை, ஒரு பெரிய ஆராதனைக்குரிய சம்பவத்தை உங்க பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறீங்களா? இப்ப ஆண்டவர் சொல்றாரு, அப்படி ஒரு குடும்பத்தை கட்டி திருப்புறான் பாருங்க. அவன் புத்தியுள்ள மனுஷனுக்கு நான் ஒப்பிடுவேன்னு நான் சொல்ல, இயேசு கிறிஸ்து சொல்றாரு. இன்னொன்னு, வருவாயா சபைக்கு, வழக்கம் போல ஒரு தூக்கம் போடுவாயா, ஜர்ன்னு கண் இப்படி திரும்பி போகும். அந்த அளவுக்கு ஒரு தூக்கம் போட்டு முடிஞ்சோன்னா ஆமேன் அப்படின்ட்டு போயிடுவான். இவன் புத்தி இல்லாத ஒரு மனுஷன் மணல் மேல கட்டின வீட்டுக்கு சமம்னு சொல்றார். வீடுன்னு நீங்க வீட்டை கட்டின வீடு, ஏன்னா இப்ப புதுசா கட்டினவங்களா இருக்கீங்க, அந்த வீட்டை நான் சொல்லல, குடும்பத்தை சொல்றேன், உன் பிள்ளைகளை சொல்றேன்,
உன் பிள்ளைங்க எந்த ரூட்டில் போகிறாங்கன்னு பெற்றோர்களுக்கு தெரியுமா? உன் பிள்ளைங்க கர்த்தருக்குள்ளே போகிறத முதல்ல நீங்கள் கவனிச்சிங்களா? உன் பிள்ளைங்க வீட்டுக்குள்ளே இருந்து உன் பிள்ளைங்க கர்த்தரை எப்படி நேசிக்கிறாங்கன்னு நம்ம பார்த்தோமா? இல்லை ஒரு வசனமாவது நீங்கள் கர்த்தரை பற்றி சொல்லி கொடுத்தீங்களா? குழந்தைகளுக்கு உணவு ஊட்டி விடும் பொழுது ஒவ்வொரு உருண்டை வாய்க்குள்ளே போகும் பொழுதுலாம் தேவன் யார் என்பதை நீங்கள் ஊட்டினீங்களா? அவர் அந்த புத்தி உள்ள மனுஷனை சொல்கிறார். அதனால தான் அவர் சொல்றாரு, நான் சொல்லுகிற என் வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறவன் கண்மலை மேல் தன் வீட்டை, கண்மலைனா ஒரு பாறை, அதாவது கடற்கரை மணல் ஓரத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா கட்டடம் கட்டுறது கிராக் ஜாஸ்தியாக வரும். காரணம் என்னன்னா மணல் வந்து இறக்கம் கொடுத்துக்கிட்டே போகும், அசைவு கொடுத்துடும். அதனால் அந்த கட்டடம் சரியாக நிற்காது. சில புயல்கள் பலமாக வந்துன்னா அப்படி இடிஞ்சு விழுந்துங்கிறார். அப்போ புத்தி இல்லாதவன் என்ன பண்ணுறானா, அப்படி மணல் மேலே ஒரு வீட்டை கட்டணும்னுக்குனாக நான் ஒப்பிடுறேன். அதாவது ஏதோ வந்தோம், மனைவி வந்தாலும் அவளும் சர்ச்சுக்கு வந்தா, வல்லியா தூக்கம் தூங்கிட்டாங்க அப்படிங்கிறது. அப்புறம் பிள்ளைகள் வல்லியா, அவங்க ஏதோ ரொம்ப எக்ஸாம் ஹோம்ஒர்க் ஜாஸ்தியாக இருக்குது பிரதர். இப்படி காரணம் காட்டி கர்த்தரை நீங்கள் ஒதுக்கிட்டு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் 1000 காரணங்களை சொல்லி நீங்கள் போகிற உங்களை பற்றி தான் அவர் சொல்கிறார். நீ மணல் மேல் கட்டின வீடு. உங்கள் குடும்பம் என்னங்க? நான் அதனால தான் தூங்குறவங்க தூங்கட்டுன்னு விட்டுறது. ஏன்னா அவங்களாம் மணலில் கட்டுறவங்க தூங்க தான் செய்வாங்க. தூங்காம விழித்திருந்து அதை நோட் பண்ணி இதன்படி செய்வது, போய் வீட்டில் போய் அந்த அதிகாரத்தை இவர் பிரசங்கம் பண்ணாரு அதை எடுத்து நம்ம படிச்சு பார்ப்போம். படிக்கிறான் பாரு, அவன் புத்தி உள்ளவன். நான் சொல்லல, உங்க கையில் இருக்க வேதம் சொல்லுது. அவனை யாருக்கு ஒப்பிடுவேன்னு, யாருக்கு கம்பேர் பண்ணுவேன் தெரியுமா அப்படிங்கிறாரு. அவனை புத்தி உள்ள மனுஷனுக்கு நான் ஒப்பிடுவேன். வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை வர வேண்டியது. அப்பா எப்படியோ ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போய் கடனை தீர்த்தாச்சு. ஆர்சியில் தான் சொல்லுவாங்க அது கடன் திருநாளாமா. நம்ம அடுத்த சபையை பற்றி பேசக்கூடாது, பட் இருந்தாலும் அந்த வார்த்தைக்காக சொல்கிறேன். அதுக்கு பேர் கடன் திருநாள் என்று ஒரு குரூப் சொல்கிறாங்க. என்ன கடன் திருநாள்? வந்துட்டு போனால் கடனை கழிச்சாச்சு. அப்பா எப்படியா ஞாயிற்றுக்கிழமை போய் தலையை கட்டி வந்தாச்சு. இப்படி வாழ்கிறவங்கள மணல் மேல் கட்டின ஒரு குடும்பம். ஏன்னா நீயே அசட்டையாச்சே, உனக்கு ஏதோ கடமைக்கு தானே வர. ரெண்டாவது ஒரு குரூப் இருக்குது, காசை போட்டுட்டா வேலை முடிஞ்சுது. அதுவும் கிடையாது. அது அதெல்லாம் ஒவ்வொரு பாகங்கள், பங்குகள். ஆனால் நீங்கள் உங்கள் குடும்பத்தை நீங்கள் எப்படி கட்டி காத்தீர்கள், உங்கள் பிள்ளைகளை எப்படி வளர்த்துனீங்க, இதை தான் வேதம் துவங்குகிறது. ஹல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு உலகம் பல நிலையில் அந்த கட்டடம் கட்டப்பட்டிருக்குன்னு சொல்லலாம். ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்குங்க, அடித்தளம் எப்படி உங்கள் ஃபேமிலி. திரும்ப திரும்ப உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன், நான் குடும்பம்னு சொன்னோன்னே இந்த கையினால் கட்டப்பட்ட கட்டடத்தை நான் சொல்லலை. உங்கள் ஃபேமிலி, உங்கள் அப்பா எப்படி சபைக்கு ரெகுலராக வருவாரா? இல்லை சபையில் வந்து உட்கார்ந்தோன்னே ஒரு 2 நிமிஷத்தில் தூக்கம் ஸ்டார்ட் ஆகிடுமா? எப்படி? உன் மனைவி, உங்கள் அம்மா எப்படி கடமைக்கு வந்து உட்காந்துட்டு போகுதா? அப்போ நீங்கள் 2 பேர் கடமைக்குன்னா உன் பிள்ளைகள் எப்படி? அதுவும் கடமைக்கு. எப்படியே வர சொன்னாங்க, வந்துட்டோம். எப்போ முடிப்பாரோ சார்? அவங்கள பற்றி தான் இயேசு கிறிஸ்து பேசுகிறார். இது எப்போ பேசப்பட்டதுன்னு கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 27 AD நடந்திருக்கணும்னு சொல்கிறேன். ஏடின்னு சொன்னால் அன்னோ டொமினின்னு சொல்லுவாங்க. அதாவது அட் த பர்த் ஆஃப் கிரைஸ்டும்பாங்க. பிசினா பிஃபோர் கிரைஸ்டும்பாங்க. அந்த மாதிரி இது AD 27 to 50 எங்கேயோ நடந்திருக்கு. யாருனாலையும் கணிக்க முடியாது கரெக்டாக. இவர் சீஷர்களுக்கு சொல்றார், அங்க கூடி நின்ற ஜனங்களுக்கு சொல்றார், நீ என்ன வேணா பண்ணிக்கோ, கரெக்டாக என் கண்ணு முன்னாடி வரையா ஓகே, ஞாயிற்றுக்கிழமை தவறாம வரியா ஓகே, ஆனால் நீ எப்படி வந்தாலும் ஒன்று தெரிஞ்சுக்கோ, உன் வீடு எங்கே இருக்கணுமாமா, உன் குடும்பம் எங்கே இருக்கணுமாமா, கண்மலை, வாய திறங்க, எங்கே இருக்கணுமாமா, கண்மலை. கண்மலை யார் தெரியுமா? இயேசு கிறிஸ்து. கண்மலையாகிய கிறிஸ்து மேலே நீ கட்டணும். எல்லாத்திலையும் வசனம். சாலமன் சொல்றாங்க, வீடு ஞானத்தினாலும் கட்டப்பட்டு விவேகத்தினாலே நிலை நிறுத்தப்படும். அதில் உள்ள அறைகளில் உள்ள எல்லா அறைகளும் எப்படி இருக்கணுமாமா? அறைகள் எப்படி கட்டப்படணுமாமா? இனிமையா இருக்கணும். அறைகள் எப்படி? இதெல்லாம் வந்து நீங்க கட்டடத்தை நினைக்காதீங்க. என்கிட்ட ஒரு பிரதர் சொன்னார், இந்த வசனத்தின்படியே என் வீட்டை கட்டினேன், என் அறையை கட்டினேன்னாரு. இன்னொருத்தர் வந்து சொன்னார், வாஸ்து சாஸ்திரம் இதுல சொல்லி இருக்கு பார்த்தீங்களான்னாரு. ஹலோ,
அவர் கதவு ஜன்னலை பற்றி பேசவே மாட்டார். உன் குடும்பங்கிற வீடு இருக்கு பாருங்க, ஞானத்தினால் கட்டப்படணுங்கிற சாலமோன். ஞானம்னா என்ன? இயேசு கிறிஸ்து தான் ஞானமே. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஞானத்தின் ஆரம்பம். அப்படின்னா யார் ஞானம்? அந்த ஞானத்தில் என் குடும்பம் கட்டப்பட்டிருக்கணும். நான் ஒரு தடவை எடுத்திருக்கேன்னு நினைக்கிறேன். ஞானம், விவேகம், புத்தி, அறிவு, விவேகம்னு ஒரு மெசேஜ் கொடுத்துருக்கேன் பாருங்க. புத்தினா என்ன, அறிவுனா என்ன, விவேகம்னா என்ன, இது நிறைய பேருக்கு தெரியாது. இந்த புத்தி, அறிவு, விவேகத்தில் சம்பாரிச்சலாம் தெரியுமா உங்களுக்கு? ஆதி ஆத்மா சரீரத்தில் எது சம்பாதிக்கணும்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இதெல்லாம் நீங்கள் கூட்டி கலைக்கணும். அது கேட்டிருந்தா தானே. நான் கேட்டேன், வந்தேன். அப்போ ஞாயிற்றுக்கிழமை எனக்கு வேலை முடிஞ்சது. நீ அடுத்த ஞாயிற்றுக்கிழமை பார்த்தா போதும். ஓடியது. அந்த வாரம் கூட எழுதி வச்சதை நீ வாசித்து தியானிச்சியா? அதை தான் கர்த்தர் சொல்றார், நான் சொல்லல. அல்லேலூயா. அப்போ தேவன் உங்களோடு பேசுகிற ஒரு காரியம் உண்டு. முதல் குடும்பம்னு ஒன்று இருந்தது தெரியுங்களா? படிக்க வேண்டாம், நேரம் 10 ஆதியாகமம் 3:10. முதல் குடும்பம் ஆதாமுடைய குடும்பம். முதல் குடும்பம். தினமும் ஆண்டவர் சொல்லுவாரு, ஆதாம் அப்படின்னா ஆண்டவரே ஓடி வந்தானே 2 பேர் தோல்ல கை போட்டு அப்படியே தோட்டத்தில் உலாவி பேசிட்டு வருவார். ஆண்டவருடைய சத்தத்தை கேட்ட ஆதாமுடைய வாழ்க்கை அப்படி இருந்தது. ஒரு காலகட்டம் வந்தது, ஆதாம் அவர் சத்தத்தை கேட்க முடியல. ஏன்னா தன்னுடைய கவனம் சிதறிடுச்சு. ஒரு தடவை கூப்பிட்டாத என்ன ஆண்டவரேன்னு ஓடி வந்த ஆதாமே நீ எங்க இருக்கிறாயினார். ஆண்டவரே நான் நிர்வாணியா இருக்கேன். உங்களுக்கு நிர்வாணின்னு யாரா சொன்னா? அந்த அளவுக்கு தேவனுடைய சத்தத்தை கேட்க பயந்தான். இன்னைக்கு எத்தனை பேருக்கு ஆண்டவரை முன்னாடி வச்சுட்டு ஒரு வீட்டை கட்டலாங்கிறீங்க? பயம். திடீர்னு ஆண்டவர் வேலைன்ட்டார்னா பயம். சரி, நமக்கு தோணுது செய்வோம். அதனால தான் சொல்றாரு, மணல் மேல கட்டின வீடு. நீ தேவ வசனத்துக்கு புறம்பா செய்கிற எந்த காரியம் நினைக்காது. தேவ வசனம் இது நான் சொல்ல. இயேசு மலை பிரசங்கத்தில் அத்தனை பேசினார். நான் அந்த அதிகாரம் மூற தியானிச்சேன். அவர் எத்தனையோ காரியத்தை அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும் சொன்னார். கடைசியா யோசிச்சாரு. என்ன யோசிச்சான்னு தெரியல. திடீர்னு எதா இருந்தாலும் பரவாயில்ல, நீ என் பேச்சை கேட்டு செஞ்சினா நீ கண்மலை மேலே வீடை கட்டுவேன், இல்லையா நீ மணல் மேலே கட்டுவேன். இதுதான் உன் குடும்பம் அப்படின்ட்டார். நீங்கள் எத்தனை பேர் நம்ம தயாராக இருக்கிறோம் தேவனுடைய சத்தியத்தை கேட்க? இந்த பாஸ்டர் சொன்னால் கேட்க மாட்டேன், அந்த பாஸ்டர் சொன்னால் கேட்க மாட்டேன். எந்த பாஸ்டராக இருந்தாலும் சரி, அவன் வாயிலிருந்து புறப்பட்டது தேவ வார்த்தை. நீ பாஸ்டர் கண்ணில் பார்த்துட்டு பேசிட்டு இருக்க, ஆனால் பாஸ்டர் இடத்துலேருந்து புறப்படுகிற தேவ வார்த்தை உன்னோட எச்சரிக்கப்படுது. 2 காரியம் சொல்கிறார். ஒன்று எச்சரிக்கை, பார்த்துக்கட்டு. இன்னொன்று சொல்கிறாரு ஒபீடியன்ஸ், கீழ்ப்படிதலை பற்றி சொல்கிறார். கேளுங்கிறார். இன்னைக்கு நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்க சார்? நான் திரும்ப உங்களுக்கு சொல்கிறேன், சம்பாதனை, ஐஸ்வர்யம் இதெல்லாம் என்ன தெரியுங்களா? நீங்கள் பரலோகத்தின் பாதைக்கு போகக்கூடிய வழியில் இருக்க தேவைகள். பணம் என்ன நினச்சிருக்கீங்க? நான் திரும்ப சொல்கிறேன், பாலைவனத்தில் யாத்திரை அந்த பயணம் போயிட்டு இருக்கும் பொழுது அவங்க தேவைகள், தண்ணி தேவை, மாம்சம் தேவை, மண்ணா தேவை. ஆனால் பரலோகத்துக்குள்ள நுழைஞ்சோடனே எந்த தேவைக்கும் அவசியம் இல்லாமல் போயிடுச்சு. இங்கே சம்பாதியம் என்ன நினைக்கிறீங்க? ஜீவிக்கிற இந்த நாட்கள் பயணத்தில் உங்களுக்கு தேவை. ஐஸ்வர்யம் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் தேவை. ஆனால் அதுதான் முற்றுப்புள்ளி, அதுதான் டெஸ்டினேஷன் கிடையாது, அதுதான் முடிவு கிடையாது. பணம் வந்துருச்சா முடிஞ்சது, அதான் இன்னைக்கு உலகத்தில் பணத்தினால தான் குடும்பத்தை கட்டிடலாம்னு நினைக்கிறான். பணம் இருக்கா, என் பிள்ளைய நான் எப்படி வேணும் படிக்க வைப்பியா? ஆசீர்வாதம் பெறாது. நீ எல்லாம் வேணா செஞ்சுக்கலாம். ஒரு அதிகாரி என்கிட்ட பேசும்போது சொன்னாங்க, எனக்கு ஏராளமான சொத்து வந்துருச்சு, ஆனால் என் குடும்பத்தை நான் விட்டுட்டேன்னாரு. பொட்ட பிள்ளையிலேருந்து தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கு உனக்கு எச்சரிக்கை, உன் குடும்பம் எங்கே கட்டப்பட்டிருக்கு? அல்லேலூயா. இவன் சத்தத்தை கேட்டு வாழ்ந்துட்டு இருந்த ஆதாமுக்கு இப்ப தேவனுடைய சத்தம் பயமா இருக்கு. ஏன்? தப்பு பண்ணிட்ட, ஆசீர்வாதத்தை இழந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப உங்க வீடு எங்கே கட்டப்பட்டுள்ளது? 1 கொரிந்தியர் புத்தகம் 3:11.
1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 11வது வசனம். உங்கள் வீடு எங்கே கட்டப்பட்டுள்ளது அப்படிங்கிறதுக்கான வசனம். போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறே அஸ்திபாரத்தை இயேசு கிறிஸ்துவை தவிர வேற எந்த அஸ்திபாரத்தையும் போட ஒருவனாலும் கூடாது. சார் இங்க பாருங்க, என்ன ஒரு அதிகாரமான வார்த்தை உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? அந்த 7ஆம் அதிகாரத்தில் 26 முடிஞ்ச பிறகு நீங்க 27 படிங்க. அதான் கடைசி மலை பிரசங்கத்தோடைய கடைசி. அதுதான் பெருமலை சோதித்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது, கடன் பிரச்சனை வந்தாலும் எத்தனை விதமான பிரச்சனைகள் ப்ராப்ளம்கள் உங்க வீட்டில் ரைஸ் ஆனாலும் அந்த வீடு குடும்பம் விழாதாமா. ஏன்னு கேளுங்க, அவர் என்ன சொல்றாரு? அது கண்மலையின் மேல், அவர் சிரிச்சுக்கிட்டே சொல்லியிருப்பார் நினைக்கிறேன். அது கண்மலையின் மேல் அது எப்படி விழுந்துடும்? 1000 தான் பிரச்சனை வரட்டும், 1000 தான் கடன் வரட்டும், 1000 தான் தேவைகள் வரட்டும், ஆனால் அந்த வீடு விழாதுரா. ஏன்னா அது இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையின் மேலே கட்டப்பட்டது. ஒவ்வொரு வினாடிகளையும் உங்கள் பிள்ளைகளுக்கு தேவனை குறித்து சொல்லிக்கிற ஒரு வாசனம். நீங்கள் அப்படியே 27க்கு வாங்க. பெருமலை சொரிந்து 28க்கு வாங்க. இயேசு இந்த வார்த்தைகளை சொல்லி முடித்த போது அவர் வேத பாரகரை போல் போதியாமல் அதிகாரமுடையவராய் அவருக்கு போதித்தபடியால். பாருங்க, நான் அதை தான் நான் தியானிச்சேன். இந்த வசனத்தை சொல்லில அவரு என்ன நினைச்சிருப்பார்னு நான் என் ஆவியில உணர்ந்தேன். எத்தனையோ காரியத்தை சொல்லிட்டேன்ப்பா, ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்குங்க ஐயா, நீங்க அவர் வசனத்தின் மேல உங்க குடும்பத்தை, அதாவது கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகள் என்ற குடும்பத்தை நீங்க நடத்தி கொண்டு போகல அப்படின்னா அழிவு நிச்சயம். இன்னைக்கு இல்ல, ஒரு நாள். ஆனா என் வசனத்துல மட்டும் நீ கட்டிட்டேன்னா பெருமலை சொரிந்து என்ன நடந்தாலும் சரிடா, உன் குடும்பம் விழாதுரா அப்படின்னு அவர் எப்படி சொன்னாருன்னு வேதம் நமக்கு தெளிவா சொல்லுது. அவர் அதிகாரமுடையவராய் அவர்களுக்கு போதித்தபடியினாலே. அடுத்த வசனம் 29. ஜனங்கள் அவருடைய போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். சார், எத்தனை பேர் நீங்க ஆச்சரியப்பட்டீங்க? தேவனுடைய வசனத்தை குறித்து எத்தனை பேர் ஆச்சரியப்பட்டீங்க? அல்லேலூயா. நோவா என்ற ஒரு மனிதன் உங்களுக்கு தெரியும் வேதத்துல. நோவா வரையிலும் ஒரு உலகம் இருந்தது. தேவன் அது பாவத்தில் நிரம்பினோன்னு அதை அழித்தார். அழித்து போட்ட தேவன் நோவாவில் இருந்து ஒரு புதிய யுகத்தை உருவாக்கினார். ஆமென் சொல்லுங்க. அவர் எங்க யுகத்தை யூப்பர் பண்ணார் நல்லா தெரிஞ்சுக்க. நோவா தன் பேழையை கட்டும் பொழுது எந்த அஸ்திபாரத்தில் நின்றுச்சு? அந்த பேழை எந்த அஸ்திவாரத்தில் நின்றுச்சு சொல்லுங்க. அந்த பேழைக்கு கிழக்குதுன்னு தெரியாது, ஏன்னா இப்படி திரும்பிடுச்சுன்னா வடக்குன்னு தெரியாது. ஆனா எந்த திசையும் தெரியாம ஒரு பேழையை உருவாக்கி நோவா தேவனுடைய வார்த்தையின்படி அந்த பேழையை கட்டினான். உண்டா இல்லையா? அந்த வார்த்தையை கேட்காத ஜனங்கள் எத்தனை பேர் அவனை தூஷித்தார்கள், எத்தனை பேர் தூஷித்தார்கள். ஆனா அவன் ஒரு நாள் தேவனுடைய வார்த்தையை விடாம ஆண்டவர் சொன்னபடியே அவருடைய வார்த்தையின்படி பேழையை கட்டினான். அந்த பேழைக்கு எங்க சார் அஸ்திவாரம்? தண்ணியில மேர்ந்துட்டு இருக்கு சார். ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை அந்த பேழைக்கு அஸ்திவாரமாக இருந்தது. ஏற்ற காலத்தில் மழை நின்றது, ஏற்ற காலத்தில் அந்த மழை வடிகட்டப்பட்டது, ஏற்ற காலத்தில் அந்த பறவைகள் எல்லாம் வெளியே வந்தது. புதிய யுகம் ஆரம்பிச்சது சார். நோவாக்கு அப்புறம் தான் சார் நம்மெல்லாம் உருவானோம். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நோவா காலம் வரையுமே இந்த உலகத்தில் மழையே கிடையாது. நோவா காலம் வரையிலுமே உலகத்தில் மழை என்றாலே என்னன்னே தெரியாது. நோவா போய் சொல்றான், டேய் ஜனங்கள் பேழைக்குள்ள வந்துருங்கய்யா, ஆண்டவரே அதை அழிக்க போறார் தண்ணீராலே அப்படின்னு சொல்லும்போது எல்லாம் சிரிச்சாங்கன்னு வேதம் எழுதுது. அனைவரும் பரிகாசம் செய்தார்கள் என்று வேதம் சொல்லுது. எதனால தெரியுமா? யாருமே இன்னும் மழையை பார்க்கல. நோவா பீரியட்ல ஸ்டார்ட் ஆன மழை தான் சார். அந்த மலையிலையும் கூட அதான் சொல்றாரு, பெருமலை சொரிந்து அப்படிங்கிறார் பாருங்க. நோவா காலத்தில் ஒரு பேழை, அப்பேற்பட்ட நாட்கள்ல மழை பெய்யுது, அந்த பேழையை கவுத்து விட முடியலையே. எப்படி அலை மோதி இருக்கணும்? அந்த பேழை கவரல. ஏன்னா அந்த பேழை வார்த்தையின்படி கட்டினது. உங்க குடும்பம் எத்தனை பிரச்சனை வருது சார், தேவனுடைய வசனத்தினாலே உங்க குடும்பத்தை கட்டு. உனக்கு ஒரு பிள்ளைய கொடுத்தார்ல,
உங்களுக்கு ஒரு பிள்ளைய கொடுத்தாருல, அல்ல 2 பிள்ளைய கொடுத்தாருல, அதை MBA படிக்க வைக்கிறேன், MBBS படிக்க வைக்கிறேன், டாக்டருக்கு படிக்க வைக்கிறேன் எல்லாம் சொல்றிய சந்தோஷம். ஆனா கர்த்தர் ஏற்ற வேளையில் உன்னை கேட்பாரு, எனக்குள்ள நடத்தினியாம் பாரு. அன்னைக்கு நீ என்ன பதில் வச்சிருக்க? பரலோகம் போகும் பொழுது MBBS MBBA ஒன்றும் நடக்காது சார், எதுவும் நடக்காது. MBA MBBS எல்லாம் ஒன்றும் நடக்காது. இன்னைக்கு டாக்டர்ஸ் எத்தனை செஞ்சு போட்டு கடைசியாக சொல்றாங்க, நீங்க கும்பிடுற தெய்வத்தை நீங்க கும்பிடுங்க, கடவுள் தான் காப்பாற்றணும். கடைசி முடிவு. எங்க இருக்கிறீங்க? நோவாவுடைய பெட்டகத்துக்கு அஸ்திபாரமே கிடையாது, ஆனா பெருமலை சொரிந்தும் அதை கவுத்த முடியல. உங்க குடும்பம் அப்படிதான். வேத வசனத்தை கொண்டு நடத்துங்க. உன் கணவன் மனைவி நல்ல ப்ரேயர் பண்ணுங்க, குடும்ப ப்ரேயர் நடத்துங்க. பிள்ளைகள் கர்த்தருக்குள்ள சரியா நடக்கிறாங்களாங்கிறத கவனிங்க. காசு பணம் மட்டுமே வாழ்க்கை இல்லை. உங்க கண்ணுக்கு முன்னாடி உங்க பிள்ளைகள் ஆசீர்வாதமாகவும் அற்புதமாகவும் இருக்கும் பொழுதுதான் உங்க சந்தோஷமே மிகுதியா இருக்கும். பேக்கெட்ல 10 பைசா இல்லைனாலும் இல்லை, பரவாயில்ல சார், உன் பிள்ளை அற்புதமா இருந்த உன் பிள்ளை ஆச்சரியமா இருக்கும் பொழுது பாருங்க, அதுல வர்ற சந்தோஷம். காசு பணம் பை நிறையா இருந்தாலும் உன் பிள்ளை கெட்டு குட்டி செவரும்போது இந்த காசு உனக்கு சந்தோஷம் தராது. இதெல்லாம் தேவை. திரும்ப திரும்ப சொல்கிறேன். அப்போ வேலை செய்ய வேண்டாமா, அப்போ சம்பாதிக்க வேண்டாமான்னு கேட்டுறாத. இதெல்லாம் தேவை. ஆனால் நித்திய நிரந்தர ஆசீர்வாதம் எங்கே இருக்குன்னா கர்த்தருடைய வார்த்தையில் இருக்குது. உன் பிள்ளைகளை நடத்துறதுல இருக்குது. உன் பிள்ளைகளை யாருடைய வழியில் நடத்துனேங்கிறது தான் முக்கியம். எபிரேயர் புஸ்தகம் 11:7 வாசிக்க கேட்போம். சீக்கிரமா டைம். 11:7 விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து. எப்படிங்க காணாதவை சார்? அஸ்திவாரம் இருக்கான்னு பார்க்கல, மழை வருமானு பார்க்கல, வேலையை செஞ்சு முடிக்கிற அளவுக்கு திராணி இருக்கான்னு பார்க்கல, காணாதவைகளை குறித்து அவன் தேவ எச்சரிப்பு பெற்றாமா. கர்த்தருடைய எச்சரிப்பு. நீ கட்டு சார். எத்தனை பேர் இருந்தாங்க அந்த கப்பல்ல? அவ்வளவு பெருசு கட்டினால எத்தனை பேர் இருந்தாங்க? 8 பேர். நோவா பேழைக்குள்ள இன்னும் நிறைய பேர் இந்த மாதிரி எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க. வெறும் 8 பேர். ஏன்னா அத்தனை பேரும் இவனை தூஷித்தார்கள். ஒரு சமயம் உன் குடும்பம் வேத வசனத்தில் கட்டப்பட்ட ஒரு குடும்பமா இருந்தா கேலி செய்பவர்களும் பரிகாசம் செய்வர்களும் உன்னை சூழ்ந்து நிற்பாங்க. எதுக்கு தெரியுமா? அதை கர்த்தர் அனுமதிக்கிறார். ஏன்னா ஏற்ற வேளையில் உன்னை உயர்த்தும் போது இந்த பரிகாசம் செஞ்சதெல்லாம் வெக்கப்பட்டு நாணி கோணி திரிவாங்க. அதற்காகவே கர்த்தர் உன்னை உயர்த்துவார். நோவா அப்புறம் பாருங்களேன், அவர் சொல்றாரு, எச்சரிக்கை பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு உண்டு பண்ணி. நல்லா தெரிஞ்சுங்க. இந்த உண்மையாலுமே அந்த இடத்துல கப்பல் நோவான்னு சொல்லியிருந்தா அங்க என்ன சொல்லிக்கணும்? காப்பாற்றுவதற்கு பேழை உண்டாவன இல்ல, ரட்சிப்பதற்கு. எதுக்கு தேவ வசனம்? உங்க பிள்ளைகளை ரட்சிப்பதற்கு. அந்த ரட்சிப்பை பெற்று இந்த உலகத்தில் காணப்படுகிற அசுத்த இச்சைகளுக்கு விலகி உன் பிள்ளைகள் எதிர்த்து நின்று தாய் தந்தையோட பேரை புகழையும் கொண்டு வந்து நிறுத்துங்க. பாருங்க, அதாங்க பெருமை. நீ 1000 சம்பாதிச்சுக்கோ, ஏழும் பகலும் தூங்காம தெரிஞ்சுக்கோ, என்ன வேணா பண்ணிக்கோ. ஆனா உன் பிள்ளை உனக்கு ஒரு பேரை கெடுத்துருச்சுன்னு என்ன பண்ணுவேன்? நிறைய எனக்கு போன வாரங்கள்ல எல்லாம் ஒரு 2 வாரமாகவே நிறைய அழுகை குரல்கள் கேட்டு பார்க்கும் பொழுது, எங்கள் அப்பா குடிகாரன், எங்கள் அப்பா பேருக்கு தாங்க கிறிஸ்தவர், எங்கள் அம்மா பேருக்கு தாங்க கிறிஸ்தவர், எங்கள் அம்மாவுக்கு சண்டை வந்தால் 1 மாதமாக சர்ச்சுக்கு வராது. ஒவ்வொருவருடைய விண்ணப்பங்கள். அதனால் அந்த குடும்பம் என்ன ஆயிடுச்சுங்க? பிள்ளைகள் அழுகை, பிள்ளைகள் கதறல். இப்ப பெற்றோர்கள் மனம் திரும்பி பிரயோஜனம் இல்லை, சிக்கியாச்சு. இப்ப என்ன பண்றது பிரதர்? என்ன பண்றது? மணல் மேல கட்டியாச்சு, இடிச்சு தள்ளிட்டு நீ பாறையை பார்த்து கட்டுவதற்கு இப்ப கட்டடத்துக்கு காசு இல்லை. இப்ப வயசு சின்ன பிள்ளைகள் இல்லை, தலைக்கு மிஞ்சின பிள்ளைகள், திருமணமான பிள்ளைகள், எந்த கண்மலையில போய் கட்டுறது? இப்போ பெற்றோர்களுக்கு ஒரு எச்சரிக்கையை கர்த்தர் சொல்றார். பெற்றோர்கள் ஆனவங்களுக்கும் சரி, ஆக போறவங்களுக்கும் கர்த்தர் சொல்றார், எச்சரிக்கையின்படி. நோவா தேவனுடைய வார்த்தையின் எச்சரிக்கையின்படி. இன்னைக்கு இது ஒரு எச்சரிக்கை. உங்க குடும்பத்தில் திரும்ப திரும்ப சொல்றேன், காசு பணம் எல்லாம் தேவை. நீ கோடி சம்பாதிச்சுக்கோ, அது தேவையை பூர்த்தி செய்யுது, அவ்வளவுதான். யாரா போகும்போது கொண்டுட்டு போக முடியுமா? கொண்டுட்டு போக முடியாது. யாராலையும் கொண்டுட்டு போக முடியாது. ஒருவராலும் கொண்டுட்டு போக முடியாது.
இங்கே தீர்மானம் பண்ண வேண்டியதா, யாருக்கு நம்ம போகலை கொடுத்துட்டு போகலான்னு. அத்தனை பேர் எத்தனை சம்பாதிச்சாலும் போகலை கொடுத்துட்டு தான் போகணுமே தவிர கொண்டுட்டு போக முடியாது. அந்த நோக்கத்தோடு அந்த சொத்தை சேர்த்து போகையில் சரிசமமாக கொடுத்துட்டு போகணும்னு செய்யுங்க. ஆனால் போய் அங்கே போகும்போது உன்னிடத்தில் ஒரு கேள்வி இருக்குது தெரியுமா? கர்த்தருக்குள்ள உன் பிள்ளைகளாகட்டும், மனைவியாகட்டும், கணவனாகட்டும் எந்த அளவு வாழ்ந்தாங்க? இதுதான் அங்கே பரலோகத்தின் முதல் கேள்வி. இல்லையா, போ 2 பாதை, இது நரகம் போய்க்கோ, இல்லைன்னா பரலோகம் போய்க்கோ. இன்னைக்கு உங்களுக்கு எச்சரிக்கை சொல்றார், தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழை, ஏன்னா தேவனுடைய வார்த்தை சொல்லுது, உண்டு பண்ணினால் அதனாலே அவன் உலக ஆக்கினைக்கு உள்ளானது என்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான் அந்த பேழையை கட்டையில. எத்தனை பேர் பரிகாசம் பண்ணியிருப்பாங்க. அத்தனை உழைப்பு எப்போ தெரியுமா அவனுக்கு தெரிஞ்சிருக்கும்? அப்படியே ஓய்வாக ஜன்னல் ஓரத்தில் உட்காந்து அந்த மலையை பார்த்து அந்த தண்ணியில் போட்டு மிதக்கும் போது அவன் பரிபூர்ண சந்தோஷத்தை அடைஞ்சிருப்பான். பா, ஆண்டோடைய வார்த்தையை கேட்டதுனால ஆச்சுடா அப்படின்ட்டு இருப்பான். இன்றைக்கி அந்த பேழை இருக்குது. எங்கே இருக்கு? இட்டாலியில் அரோரத்துங்கிற மலையில் அது தண்ணி நிறைய ரொம்பலப்போ மிதந்துட்டு இருந்தது. தண்ணி இறங்க இறங்க வந்தது கரெக்டாக அது என்ன பண்ண, அரோரத் மலையில் வந்து சக்குன்னு சிக்கி நிற்கிது. அந்த அரோரத் மலை பனிகளால் நிரப்பப்பட்டது. அங்கே பனிக்கரடிகள் ஏராளம் இருக்கிறதுனால மனிதர்களை கொன்னுடுது. அதனால் யாரும் அங்கே சாதாரணமாக போய் பார்க்க முடியாது. மிலிட்ரிய பாதுகாப்போடு போய் ஆராய்ச்சியாளர்கள் பார்த்து ஃபோட்டோலாம் எடுத்துட்டாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ தேவன் உங்களை என்ன காரியத்தில் வைக்கிறார்? இப்போ இந்த காரியம் நமக்கு சபைக்கு ஆசீர்வாதமா அப்படின்னா கட்டாயமாக இது சபைக்கு ஆசீர்வாதமான ஒரு காரியம். ஏன் அப்படின்னா இது ஒரு ஞானம். பிரதர், எனக்கு இந்த ஞானம் இல்லை பிரதர். என்கிட்ட ஒரு மகள் பேசுகிறாங்க, என்னன்னா அப்படி என் குடும்பத்தை நடத்தணும் எங்கள் அப்பா சொல்லித்தரல, எங்கள் அம்மா சொல்லித்தரல. அழுது தவிக்குதுங்க மக. இனி என் பிள்ளைய நான் எப்படி நடத்துது? நான் என்ன சொல்ல முடியும்? சர்ச்சுக்கு வந்துருங்க. நான் என்ன சொல்ல முடியும்? சர்ச்சுக்கு வந்துருங்க. சர்ச்சுக்கு வந்து செய்திகளை கேளுங்க. இதுக்காக தனியாக நான் மேடை போட்டு அவங்களுக்கு பேச முடியும்? சர்ச்சுக்கு வந்து செய்தியை கேளுங்க. யாக்கோபு 1:5 வாசிக்க கேட்போம். யாக்கோபு 1:5 உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன். அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். தெளிவா சொல்லிட்டார். எனக்கு ஞானம் இல்லை, என் குடும்பத்தை நடத்த ஞானம் இல்லை. கர்த்தர் சொல்றாரு, உனக்கு கொடுக்கப்படும். என்ன ஞானம்? கர்த்தரை அறிகிற அறிவே ஞானம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஒரு ஞானம் இல்லாத 2 பேர் உங்களுக்கு வேதத்தில் தெரியும்னு நினைக்கிறேன். யாத்திரையாம் புஸ்தகம் 31 நினைக்கிறேன். பாருங்க, பெசேலா என் பேருன்னு பெசலேயல். வெரி குட். அப்புறம் இன்னொருத்தன் ஓகோலியாப்பா, சரி, பெசாலியல். 31 யாத்திராகமம் 31 1 முதல் 6. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் யூதாவின் கோத்திரத்தில் ஊருடைய மகனான ஊரியின் குமாரன் பெசலேயேலை பெயர் சொல்லி அழைத்து வினோதமான வேலைகளை அவன் யோசித்து செய்கிறதற்கும் பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் வேலை செய்கிறதற்கும் ரத்தினங்களை முத்திரை வெட்டாக வெட்டி பதிக்கிறதற்கும் மரத்தில் சித்திர வேலைகளை செய்கிறதற்கும் மற்றும் சகலவித வேலைகளையும் யூகித்து செய்கிறதற்கும் வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக அவனை தேவ ஆவியினால் நிரப்பினேன். ஞானம் இல்லைங்கிறவங்களுக்கு இந்த 2 பேர் யார் தெரியுங்களா? பெசலேயலும் அகோலியாபால். இவங்க 2 பேர் யார் தெரியுங்களா? இவர்களுக்கு ஞானமே இல்லாமல் அமர்ந்தவங்க. இவங்க 2 பேரும் கர்த்தரிடத்தில் தங்களை ஒப்பு கொடுக்கும்போது தேவன் அழைத்து பெரிய ஞானத்தை கொடுக்கிறார். அந்த கட்டடத்தை வடிவமைக்கிற ஒரு ஞானம், பித்தளையிலும் பொன்னினாலும் எல்லாவற்றிலும் நடக்கிற. அப்போ கர்த்தர் உங்கள் குடும்பத்தை கட்டுவதற்கு உங்களுக்கு ஞானத்தை கொடுப்பார். நீங்கள் என்ன பண்ணணும்? ஞானத்தை கேளுங்க.
அல்லேலூயா. நீங்கள் ஞானத்தை கேட்கும்போது கர்த்தர் அபரிதமான ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ள உங்களை தட்டி எழுப்புவார். அல்லேலூயா. தேவ சமூகம் நம்ம மத்தியில் அவர் இருக்கிறத நீங்கள் உணரணும். அவர் கட்டி எழுப்புவார் என்ற விசுவாசம் நம்பிக்கை உங்களுக்குள்ளே இருக்கணும். அல்லேலூயா. ஏன்னா மனித அறிவு முடியடையும் வேலையில தான் தேவனுடைய நுண்ணறிவு உங்களுக்குள்ளே ஸ்டார்ட் ஆகும். எப்படிங்க? மனிதனுடைய அறிவு முடிவடைகிற நேரத்தில் தான் கர்த்தருடைய நுண்ணறிவுன்னு சொல்லுவாங்க. நுண்ணறிவு நமக்குள்ள வேலை செய்ய ஆரம்பிக்குமா? நல்லா உணர்ந்து சொல்லுங்க. மனிதனுடைய அறிவு முடிவடையும் நேரத்தில் கர்த்தருடைய நுண்ணறிவு நமக்குள்ள வேலை செய்யுமாமா. எங்க தெரியுமா? எங்க செஞ்சது தெரியுமா? செங்கடல்கிட்ட மோசே கிட்ட நடந்தது. மோசே தன்னுடைய ஞானத்திலாம் புத்தினால் வழி நடத்திட்டு வந்தான். செங்கடல் வந்துருச்சு. தான் செங்கடல் இங்கே வந்து நின்றுட்டான். பின்பக்கம் பார்த்தா பார்வோன் அரசு குதிரைப்படத்து வருது இவங்களை கொல்றதுக்கு. இப்போ இப்படி போறனாலும் கொண்டுடுவாங்க, இல்லை கடலுக்குள்ளே இறங்கினாலும் செத்துருவாங்க. புரியுதா புரியலையா? தெரியுதா இல்லையா? இது கடல். இந்த நுண்ணிக்கு வந்தாச்சு. இந்த பக்கம் திரும்பி பார்த்தா குதிரை படைகள் வருது, எல்லாத்தையும் அழிச்சிடலான்னு. இது தப்பிக்கலான்னு குதிச்சா கடலுக்குள்ளே செத்துருவானு. மனிதன் ஞானம் முடிவடைஞ்சிருச்சு. மனிதனுடைய மூளை, அவனுடைய அறிவு முடிவடைஞ்சிருச்சு. இப்போதான் அவன் கைகளை தூக்கினான். அதை தான் இன்றைக்கி மோகன்ஜிலாம் சொல்கிறாரு, திறப்பின் ஜெபம். இதுதான் திறப்பின் ஜெபம். ஏன்னா இனி எனக்கு வழி இல்லை ஆண்டவரே, என் கைகளை உயர்த்தி நான் பாருங்க. அற்புதம் நடந்தது. செங்கடல் இரண்டாக பிளந்தது. செங்கடல் பிளந்தது 2 விதத்துக்கு பிளந்தது. ஒன்று, அவருடைய ஜனங்களை வழிவிட்டு போக சொல்லிச்சு. போகிறப்பவே எதிரியாய் வந்த பார்வோன் படைகளை அங்கேயே அழிச்சுது. அல்லேலூயா. நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையில் கட்டப்படும் பொழுது நான் உங்களுக்கு கஷ்டம் வராதுன்னு நான் சொல்லவே மாட்டேன், துன்பம் வராது நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா இயேசுவே சொல்லலை. அவர் சொல்கிறார் பெருமழை சொரிந்துங்கிறாரு. அப்போ சொரியும்ல. பெருமழை வந்து அப்போ வரும்ல. ஆனாலும் அசைக்க மாட்டேன், எல்லாம் வருயா. ஆனால் எதுவும் உங்களை ஒன்றும் சேதப்படுத்தாது. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ மனித அறிவாகிய உங்கள் அறிவு முடிவு அடையணும். முடிவு அடைஞ்சாதான் நீங்கள் கட்டப்படுவீர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ தானியேலை குறித்து நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, தானியேல் தன்னுடைய அறையை எப்படி அமைச்சான்னு தெரியுங்களா? கர்த்தருடைய சன்னிதானத்துக்கு நேராக. அதாவது இன்றைக்கி அதை வந்து அவங்க விளக்கிறதுக்கு எங்கேயுமே இடம் இல்லை. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், இன்றைக்கும் இஸ்லாமிய மதத்தை சேர்ந்த இஸ்லாத்துக்காரங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க பள்ளிவாசலை மெக்காவை நோக்கி தான் கட்டுவாங்க. அதே மாதிரி அவங்க வீடுகளில் தொழுகும் பொழுது பாருங்க, கரெக்டாக மெக்காவுடைய திசையில் தான் நோக்கி தொழுவாங்க. அதை தான் தானியேல் செய்தான். தானியேலுடைய நீங்கள் போய் படித்து பார்த்தீங்கன்னா நேரம் பத்தாது, நிறைய விஷயங்கள் இருக்கு. தானியேலை படித்து பார்த்தீங்கன்னா அரசனை கட்டளை இடுறான் சார். யாரும் வேற எந்த தெய்வங்களை கும்பிடக்கூடாதுங்கிறான். எல்லாத்தையும் காதில் வாங்கினா தான் தானியேல் காதில் வாங்கிட்டு கரெக்டாக அவன் ஜெபிக்கிற நேரம் வந்தோன்னே என்ன பண்ணான், நேராக போனால் அவன் ஜன்னலை திறந்தான். அந்த நேரம் அந்த ஆண்டவருடைய சன்னிதானம் இருக்கிற நேரம் அவன் துண்டுகளை விரித்து அவன் தொழுக ஆரம்பித்தான். பாரு, பொறாமை கொண்ட மனிதர்கள் என்ன பண்ணாங்க? தானியேலை பொறாமை கொண்ட மனிதர்கள் அவன் என்ன செஞ்சாங்க, நேராக ஒரு உத்தரவு கேட்டுக்கொண்டார்கள். அப்படி யாராவது வேற தெய்வத்தை நாங்கள் வழிபட்டோம்னா அவனை சிங்கத்தின் குகையில் போடணும்னு உத்தரவு வாங்கி கொண்டார்கள். உத்தரவை வாங்கிட்டு என்ன பண்ணாங்க, கரெக்டாக வெயிட் பண்ணாங்க. தானியேல் வழக்கம் போல 3 நேரமும் தன் ஆண்டவரை தொழுகிறதுக்காக, ஆண்டவரை வழிபடுவதற்காக தன் நேரத்திற்கு அவன் அறைக்குள்ளே போகலாம். இதை கொண்டு போய் அரசனிடத்தில் சொல்லி உத்தரை மோதிரம் வாங்கி கொண்டு தானியேலை சிங்கக்குபியில் போடணும்னு சொன்னாங்க. தானியேல் விட்டுருங்க, குழந்தைய விட்டுருங்க, நீங்கள் இங்கே பாருங்கள். குழந்தை ஓடுனா எல்லாரும் அங்கே திரும்புறீங்க, ஏன்னு தெரியல. இப்போ நான் குழந்தை பேசிகிட்டு இல்லை, இந்த குழந்தை பேசிகிட்டு இருக்கு. சரி, தானியேலை என்ன பண்ணாங்க, சிங்க கேபியில் போட்டாங்க. ஆனால் அரசனுக்கு மனசே இல்லை. அவன் சொல்கிறான், தானியேலே நீ வழி தெய்வம் உன்னை காத்துக்கொள்ளுன்னு சொன்னான். கர்த்தர் அவனை காத்துக்கொண்டார். ஏன்? தானுடைய வாழ்க்கை, நல்லா கவனிங்க, தானுடைய வாழ்க்கை கர்த்தருடைய வார்த்தையில் கட்டப்பட்டிருந்தது. அல்லேலூயா. என் அன்பான பிள்ளைகள், உங்களுக்கு நான் சொல்கிறேன், உங்களுடைய வாழ்க்கை, அதாவது வீடு இல்லை, வீடை எப்படி வேணால் எந்த இன்ஜினியர்கிட்டயோ கொடுத்து கட்டிக்கிங்க. ஆனால் உங்கள் குடும்ப வாழ்க்கை இருக்குது பாருங்கள், கர்த்தருடைய வார்த்தையில் கட்டப்படட்டும். கர்த்தருடைய வார்த்தையில் எப்படி பிறகு கட்டப்படணும். உங்கள் பிள்ளைகளை கவனிங்க, ஆண்டவருக்குள்ளே நடத்துகிறாங்களான்னு கவனிங்க, நடக்கிறாங்களான்னு கவனிங்க. நீங்கள் கணவன் என்ன பண்ணார்னு கவனிங்க, மனைவி படித்தாலா ஜெபிச்சாலான்னு கவனிங்க. ஒருவருக்கு ஒருவர் ஆற்றி தேற்றுங்கள்னு பைபிள் சொல்லுது. அப்படி வளர்கிற ஒரு குடும்பம் பெருமழை சொரிந்தாலும் சரி அது விழாது, பெருமழை வந்தாலும் சரி விழாது.
புயல் வந்தாலும் சரி விழாது. ஆனால் இதெல்லாம் வராதுன்னு எங்கேயுமே பைபிளில் சொல்ல. எல்லாம் வரும், ஆனால் உன்னை ஒன்றும் சொல்லுங்க என்னை ஒன்றும் சேதப்படுத்த. அப்படியே கைகளை கண்களை மூடி உயர்த்தி கைகளை உயர்த்தி சொல்லுங்க, சேவை பண்ணுங்களா. ஆண்டவரே எனக்கு ஞானத்தை கொடுங்க. எல்லாம் கேளுங்க. என் குடும்பத்தை நடத்துகிற ஞானம், என் பிள்ளைகளை வளர்த்துக்கிற ஞானம், என் தொழிலை செய்கிற ஞானம், ஆண்டவரே எனக்கு ஞானத்தை கொடுங்கப்பா. தேவ ஆவியானவர் என்னோடு இருந்து சபைக்குள்ளவுடைய வார்த்தைகளின்படி வளர கர்த்தரை கண்ணு மூடி ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னேன். வார்த்தைகளை கவனிங்க. ஹல்லேலூயா. இயேசுவின் இன்ப நாமத்திலே நான் வாழ்த்தி ஆசீர்வதித்து செபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.